குட் மார்னிங் ட்ரேடர்ஸ். ட்ரேடிங் போர்ட் சேனல் மூலயமா திருப்பி உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கடைசியாக நான் கேஷுவல் அப்லோட் பண்ண ஒரு வீடியோவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் மெசேஜும் பண்ணியிருந்தாங்க, கமெண்ட்ஸும் பண்ணியிருந்தாங்க. தென் சில காரணத்தினால் என்னால் அதிகமாக அதில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. எனக்கு மெசேஜ் பண்ணவங்ககிட்டையும் நான் தான் சொல்லியிருப்பேன், நான் இப்போ இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல, எனக்கு பர்சனலாக சில வேலை இருக்குது அப்படிங்கிறனால. இப்போ திருப்பியும் இந்த ரோபோட்டை நான் ரெடி பண்ணிட்டு கோட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு இதில் எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப், என்னோடய டெலிகிராம் நான் கொடுக்குறேன். டெலிகிராம் குரூப் இன்னும் க்ரியேட் பண்ணலை. ஒன்ஸ் க்ரியேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு யாரையெல்லாம் மெசேஜ் பண்ணுறீங்களோ அதில் நான் பர்சனலாக அனுப்புகிறேன். அது இல்லாமல் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த ரோபோட் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே தான் ட்ரேடிங் எல்லாமே நம்ம ரியல் அக்கௌண்ட்டில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னோடய ப்ரொஃபைல் பிக்சர் அந்த இடத்துல இருக்கனால அந்த ரீசனுக்காக என்னோடய ஐடியை நான் வந்துட்டு கொஞ்சம் மறைச்சிருக்கேன். பட் ரியல் அக்கௌண்ட்டோ டெமோ அக்கௌண்ட்டாங்கிறத நான் தெளிவாக காட்டியிருக்கேன். ஸோ என்ன பேசிஸில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப சொல்ல போனோன்னா ப்ரைஸ் ஆக்ஷன். அதுதான் வந்துட்டு நான் பர்சனலாக எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரேடிங் மெத்தட். ப்ரைஸ் ஆக்ஷன் நேக்கடாக சார்ட்டில் பார்த்து நம்ம என்ன மாதிரி ட்ரேட் பண்ணலாம்னு ஒரு ஐடியா. அது பேசிஸில் தான் இந்த ரோபோட் வந்து ட்ரேட் எடுத்துக்கிட்டு இருக்கு. என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது, என்ன அவுட்புட் கிடச்சிருக்கு, அது எல்லாத்தையும் உங்களால் இப்போ லைவாக ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்க முடியும். எத்தனை வின், எத்தனை லாஸ், எத்தனை ஸ்டெப் மார்ட்டிங்கள் இது வரைக்கும் போயிருக்கு, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க முடியும். ஸோ இந்த ரோபோட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, எனக்கு நீங்கள் பர்சனலாக ஒரு டிஎம் பண்ணுங்கள். என்னோடய டெலிகிராம்க்கோ வாட்ஸ்அப்க்கோ ஒரு டிஎம் நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸை நானே பர்சனலாக அனுப்புகிறேன். நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே இன்னும் எந்த ஒரு டெலிகிராம் குரூப்போ எதுவும் நான் ஃபார்ம் பண்ணலை. ஒன்ஸ் நான் அதை ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதை நான் உங்களுக்கு பர்சனலாகவும் ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த ரோபோட்டோட ட்ரேட்ஸ் எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நான் ரோபோட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து மற்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த ரோபோட்கான லாக் ஃபைல்னு ஒன்று வரும், அதாவது ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி. இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு அதுக்கான ட்ரேடிங் ஹிஸ்ட்ரியை நான் காட்டுறேன். என்னென்ன ட்ரேட்ஸ் எடுத்திருக்கு, ரோபோட்டோட ட்ரேட் ஹிஸ்ட்ரி, நம்மளோட பினோமோ அக்கௌண்ட்டில் இருக்கிற ட்ரேட் ஹிஸ்ட்ரி, இது ரெண்டுத்தையுமே நான் கம்பேர் பண்ணியே காட்டுறேன். ஏன்னா கடைசி டைம் எனக்கு சில கொஷின்ஸ், கொஞ்சம் வியர்டான கொஷின்ஸ் எனக்கு வந்தது, சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுற விஷயமாக நான் இந்த ஸ்டெப்ஸ் நான் எடுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் 1 or 2 ஸ்டெப்ஸ் மார்ட்டிங்கில் அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியாவில் தான் அது போய்கிட்டு இருக்கு. இது இன்னும் நான் அக்யூரேசி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னோடய ஃபுல் ஆஃப் த ஃபுல்லஸ்ட்டு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கம்பல்சரி அதுக்கான ஒரு நல்ல ஒரு அவுட்புட் வரும்னு நானும் எதிர்பார்க்குறேன். ப்ளஸ் உங்களுக்கும் நான் அதை விஷயஸும் கொடுக்குறேன். இந்த வீடியோவுக்கு எனக்கு தேவை எல்லாமே ஒரு சப்போர்ட் தான். நான் கேஷுவலாக அப்லோட் பண்ண ஒரு வீடியோவுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் வரவேற்பு இருந்தது. கிட்டத்தட்ட 150க்கும் மேலே ஒரு வியூஸ் போச்சு. அதில் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 20 பேர் பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. தென் மெசேஜஸ் வர காரணத்தினால நான் என்னோடய மெசேஜ் பண்ணுற அந்த ஃபீச்சரை மட்டும் நான் எடுத்திருந்தேன். அதாவது என்னோடய டெலிகிராம் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அந்த காண்டாக்டை. ஏன்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், எனக்கு கொஞ்சம் பர்சனலாக நான் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருந்தது. இப்போ திருப்பியும் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டோடு வந்திருக்கோம். உங்களுடைய சப்போர்ட் நீங்கள் கொடுத்தாகணும். எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அடுத்து என்னென்ன மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியாவும் நீங்கள் கொடுங்க. ஏன்னா முன்ன பின்னு வீடியோ பண்ணி எனக்கு அனுபவம் கிடையாது. நான் கேஷுவல் அப்லோட் பண்ணேன், அதுக்கு நல்ல ஒரு அவுட்புட் இருந்தது. அதை கண்டினியூ பண்ணுங்கிற ஒரு திடீர் ஒரு ஈர்ப்பு தான் எனக்கு இது. ஸோ உங்களுக்கான ஒரு ஒப்பீனியனும் எனக்கு கொடுங்க. அடுத்து நான் என்ன அப்லோட் பண்ணணும், எது அப்லோட் பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும், ஏதாவது டவுட்ஸ் அது இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் இப்போயே நான் சொல்கிறேன், நான் ரொம்ப அறிவாளிலாம் கிடையாது. எனக்கு என்னோடய நாலேஜுக்கு எட்டுன சில பாயிண்ட்ஸையும் எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ரோபோட் இப்போ நான் நிறுத்திட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ட்ரேட்ஸை கம்பேர் பண்ணலாம். அது ரியல் அக்கௌண்ட்டில் தான் விழுந்துதாங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா சிஎம்டி இருக்குது, நம்மளோட ரோபோட்டோட காலம் இருக்குது. நான் இங்கே என்னோடய ட்ரேட் செக்ஷன் ஓப்பன் பண்ணுறேன். எடுத்த சில ட்ரேட்ஸை வந்துட்டு இங்கே நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ட்ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இட்ஸ் அ கால் ட்ரேட். இங்கேயும் ஒரு கால் ட்ரேட், தென் அதுக்கடுத்து ஒரு கால் ட்ரேட். அது ப்ராஃபிட் ஆனதுனால அது மார்ட்டிங்களுக்கு போகலை.
திருப்பி அது ப்ராஃபிட், திருப்பியும் நமக்கு வந்துட்டு அதுக்கடுத்து 3வது ட்ரேட் வந்து ஒரு புட். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புட் ட்ரேட், அது லாஸ் ஆகியிருக்கு. தென் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி ஒரு புட், அது வந்து லாஸ் ஆனனால மார்டிங்கல் நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகியிருக்கு. 1 ஸ்டெப், திருப்பி ஒரு $10 ட்ரேட், அது ப்ராஃபிட், திருப்பி ஒரு $10 ஒரு ட்ரேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அது கம்பல்சரி நம்மளுக்கு அது போகியிருக்கு. உங்களுக்கு இந்த ரோபோட் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணி என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.